நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். ஜூன் மாதம் மீன ராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, ஸ்மூத் ஃப்ளோவாக இந்த மந்த் இருக்கும். என்னடா இது ஜென்ம சனியில் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னா, இந்த மாதம் முடியும் போது பாருங்களேன், எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நீங்கள் ஸ்மூத்தாக இருந்தீங்க அப்படின்னு. பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க. ஏன்னா கேது 6ஆம் வீட்டில் இருக்கும்போது எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயும் கேதுவோடு போய் சேர்றார் இந்த மாதம். பட் கொஞ்சம் கூட கவலையே பட வேண்டாம், நிறைய விஷயத்துக்கு முன்னேற்றங்கள் வழி காமிக்கும். ஸோ இந்த மாதம் முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு கூட எல்லாம் முடிச்சு திருப்தியான நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்தி நல்லா இருந்தது அப்படின்னா நிறைய சக்ஸஸ் ரேட்டிங். அப்பாடா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதம் எந்த டென்ஷனும் இல்லைடா அப்படின்ற அளவுக்கு சூப்பராக இருக்குது. சரி, ஒவ்வொரு செக்டாராக நம்ம வந்து பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிஸ்னஸ், ஜாப், ஃபினான்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய மீனராசி அன்பர்கள் கஷ்டப்படுறதே என்ன பண்ணுறதுன்னே தெரியல, பண்ணுறதா வேண்டாமான்னே புரியலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கீங்க. பட் இந்த மாதம் உங்களுடைய நெகட்டிவ் எல்லாமே போய் பாசிட்டிவான வழிவகுக்கும். நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எது தப்பு எது ரைட்டு, எதனால இந்த பிரச்சனை அப்படின்றதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த இடத்துல அகலக்கால் வச்சுருக்கீங்க, எந்த இடத்துல நீங்கள் இன்னும் உங்களுடைய நாலேஜை பயன்படுத்தணும் அப்படின்ற தெளிவான வழிகாட்டி அப்படின்றது இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது உங்களுக்கே புரியும், நீங்களே அதை மாற்றிக்குவீங்க. அது மாதிரி நீங்கள் செயல்படும் போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி சூப்பராக அதுலேருந்து ஜெயிச்சு வந்துடுவீங்க. நிறைய பேரை பார்த்துருக்கேன், என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் இந்த ஒரு ஆப் சூப்பராக எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு மேடம், இந்த ஆப்னால தான் நான் வந்து அதை யூஸ் பண்ணாமல் கெட்ட பேர் வாங்கிட்டே இருந்தேன், இப்போ ஜஸ்ட் லைக் தட் அது கோ த்ரூ ஆச்சு, நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இது வந்துச்சு, நான் சரின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், அடேங்கப்பா டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டேன், இந்த இடம் தான் எனக்கு புரியல பட் இப்போ புரிஞ்சிடுச்சு அப்படின்ற அளவுக்கு ப்ரமோஷனல் ஆஸ்பெக்டாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஸோ பயப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவுமே இல்லைன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களை உங்கள் குடும்பத்தார் சூப்பராக புரிஞ்சுக்குவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ரொம்ப ஒரு அந்யோன்யம் வரும். நீங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரியும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்குற மாதிரியும் நிறைய சந்தோஷமான ஒரு மனநிலை ஏற்படும். அண்ட் அவங்களுக்காக செலவுகள் உண்டு. பட் அந்த செலவுன்னு நீங்கள் நினைக்காம பாரு, அவங்களை இங்கே கூட்டிகிட்டு போனேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க, அது போதுண்டாப்பா எனக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே மன நிறைவு வரும். அப்படின்னா என்ன, செலவிற்கு அதுக்கேற்ற வரவு வந்தால் தானே இந்த வார்த்தை வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வரவும் செலவும் திருப்தியான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ பயப்பட மாட்டீங்க, எந்த ஒரு டென்ஷனும் அதனால ஏற்படாது அப்படின்றது சந்தோஷப்பட வேண்டிய பல விஷயங்கள். அண்ட் யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த பிரச்சனை பண்ணவங்க எல்லாமே உங்கள் கிட்ட வந்து, அப்பா இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாமா, வேண்டாம்ப்பா ரொம்ப நாளாக டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும், டைரெக்டாக வந்து உன்னோடைய நான் பேசுகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு பேசி அதுக்குண்டான ஏதோ ஒரு காம்ப்ரமைசேஷன்றது ஆகி சப்ஜெக்ட் வந்து முடிஞ்சு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனோநிலையில் இருக்கும். பொதுவாகவே மீனராசிக்காரங்க அவங்களுக்காக வாழ்கிறத விட மற்றவங்களுக்காக வாழ்கிறது தான் ரொம்ப ரொம்ப பேர் இப்படி தான் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால கல்யாணம் பண்ணிக்கல, அப்பானுடைய பிரச்சனை இப்படி இருக்கு அதனால கல்யாணம் பண்ணிக்கல, அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பிரச்சனை இருக்கு அதனால கல்யாணம் பண்ணிக்கல, எத்தனை மீனராசிக்காரங்க சொல்றீங்க. ஸோ மற்றவங்களுக்காக வாழ்றது சூப்பர், அது மீனராசியினுடைய பேசிக் குணம். ஆனாலும் இதையும் நீங்க ஜெயிச்சு காமிக்க முடியும்னு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஸோ நீங்க வந்து இப்ப திருமண பந்தம்ன்றதுக்குள்ள நுழையிறதுக்கு உண்டான ஒரு இன்ட்ரெஸ்ட் யாரோ வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னப்பா அதையும் பார்த்துக்கிற மாதிரி ஒருத்தரை நீ ஏற்பாடு பண்ணு, நீ உன் லைஃப்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய பெண்மகளோ அல்லது அதுக்குண்டான ஒரு கேர்டேக்கரோ நீ வச்சுட்டு நீ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீ மூவ் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த நியாயத்தின் அடிப்படையை உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுவாங்க. 12ல் ராகு இருக்கிறதுனால தூரதேச பயணம் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய ப்ளஸ் வந்து ஏற்படுத்தும். பிஸ்னஸில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றத கலக்க போகிறீங்க நீங்கள். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரெண்டை
பார்க்க போகிறேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, அவன் கூப்பிட்டான், அவன் டிக்கெட் போட்டான், அதனால வந்து நான் போனேன், ஜஸ்ட் லைக் தட் 15 டேஸ்க்கு போனேன்னவங்க அங்கேயே உங்களுக்கு நெக்ஸ்ட் வளர்ச்சி இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதன் மூலிமா நிறைய சந்தோஷங்கள் உங்கள் கதவை தட்ட போகுது. அண்ட் அந்யோன்யமான வாழ்க்கை, அந்தரங்கமான வாழ்க்கை, கணவன் மனைக்குள்ள ரொம்ப சீராக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இட்ஸ் கோயிங் டு பி அ மல்டிப்ளையிங் மந்த்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15ஆம் தேதி சூரியனும் வந்து உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு போயிடுவாரு, புதனும் வந்து உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு போயிடுவாங்க ஆட்சி பெற்ற நிலையில. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக செவ்வாயும் கேதுவோட சேரும்போது சுற்றி சுற்றி பார்க்கும்போது நாலேஜ் மூலிமா நிறைய 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 ப்ளஸஸ் வந்து ஏற்படும். ஸோ நீங்கள் எஜுகேஷன் ஒரு இடத்துக்கு போகும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா மேபி மினிமம் வெளியூராவது இருக்கும், வெளி மாநிலமாக இருக்கணும், வெளிநாடாக இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது நிறைய புது மக்கள், புது விஷயங்கள், உங்களுடைய மைனஸஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி இந்த இடத்துல இப்படி பண்ணால் போதும்னு அந்த இடத்துல சொல்லி கொடுக்க ஒருத்தர், நல்ல கம்பேனியன்ஷிப் அப்படின்றது இப்போ லாங் கம்பேனியன்ஷிப்பாக அவங்க மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள். மேபி ஒரு 20 வருஷம் கழிச்சு அப்பா இவன் மட்டும் இல்லைன்னா நம்ம படிச்சிருக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு ரூம்மேட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் அவ்வளவு சூப்பராக இருக்கு. உங்களுக்காக இவ்வளவு சூப்பரான நிலை அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நிலைகள் இருக்கும். யாருக்கெல்லாம் வண்டி பிரச்சனை ஆயிட்டே இருக்கு, மாற்றவே முடியல, லோனே கிடைக்க மாட்டேங்குது, இது நல்ல விலைக்கு போகலையோ அவங்கெல்லாம் அவங்களுடைய வண்டியை மாற்றி புது வண்டி வாங்கிறதுக்கும் அல்ல செகண்ட் ஹேண்ட்ல வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அப்பா வழி பிரச்சனைகள், அப்பானுடைய சொத்து வழி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இப்போ அது முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி தானாகவே வரும். வீடு சம்பந்தமான பிரச்சனை, சொந்த வீட்டில் இருக்கீங்க ஆனால் அந்த சொந்த வீடு திருப்தியாகவே இல்லை, ஒரே பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு, ரிப்பேர் பண்ணி சலிச்சு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் சொந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு குடும்பத்துக்கு இஷ்டம் இல்லை அப்படின்றவங்க கூட இல்லைப்பா இப்போ வந்து போயிடலாம்ப்பா, வேற ஒரு வீட்டுக்கு போலாம்ப்பா, நம்ம இதை வேணா கம்மியா வாடகைக்கு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு ஒரு சந்தோஷமான ஒரு மனோநிலையில, இங்க சொந்த வீடு விட்டீங்கன்றது கவலைப்படுற மாதிரி இருக்காது, விட்டீங்க அப்படின்னா விற்கிறீங்கன்ற ஒரு கான்செப்ட் கூட அது நடக்கும். பட் ஸ்டில் அட்லீஸ்ட் அதை வாடகைக்கு விட்டுட்டு ஒரு புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு சேஞ்சஸ் வந்து, அந்த சேஞ்சஸ் வந்து நிறைய மனமாற்றத்தையும் சந்தோஷத்தையும் நிறைய புது ஆட்களையும் அங்க கூட்டிட்டு வந்து அதன் மூலியமா நிறைய அப்லிஃப்ட்மெண்ட் பல ரூபத்துல காத்துட்டு இருக்கு. ஸோ மீனராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கு. அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நட்பு வட்டாரத்துலையும் நிறைய நல்ல பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சந்தோஷங்கள் வந்துட்டே இருக்கிறது சந்தோஷம்தான். ஆனால் எப்போ தெரியுமா முக்கியமான சந்தோஷம், ஒரு கடனை அடைச்சிட்டா, ஒரு பிரச்சனையை முடிச்சிட்டா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டாக ரிசல்ட் கிடைச்சிட்டா, அந்த மாதிரி நெகட்டிவிட்டி எல்லாம் ஓடியே போயிடும். அப்போ மன நிறைவு அப்படின்றது சந்தோஷமா இருக்கும். ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்துல தலைப்பகுதியை நல்லா பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு தூக்கத்தை தொலைச்சிடாதீங்க, யாரையோ நினைச்சு கவலைப்பட்டு தூங்காதீங்க, எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு மெடிடேஷனுக்குன்னு ஆப்ல எவ்வளவோ வந்துருச்சு. ஸோ நீங்க மெடிடேஷன் யூடியூப்ல போட்டு நல்லா தூங்குங்க, நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. அண்ட் மற்றவங்களுக்காகவும் நீங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க, உங்களுக்காகவும் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டு நல்ல நிம்மதியான தூக்கம் நீங்க தூங்குனீங்கன்னாலே சூப்பரான அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கு. டைஜஷன் சம்பந்தமான கோளாறு வந்துட்டே இருக்கும், அதனால தூக்கத்திலிருந்து நீங்க அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரா ஜெயிக்கலாம். இஎன்டி, கண்ணு, தலை, தூக்கம் இதை மட்டும் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா போதுமானது. உங்களுடைய சந்திராஷ்டமம் அப்படின்றது வந்து உங்களுக்கு 6ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். 6ஆம் தேதி 8:06 இரவு பிஎம்லேருந்து 9ஆம் தேதி 8:50 காலை வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்கள் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் காஷனாக இருந்துக்கிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய 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 ப்ளஸ் உள்ள மாதமாகவே நான் பார்க்குறேன். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 6ல், செவ்வாய் 6ல் போகிறது மைனஸ் கிடையாது, கேது அங்கிருந்து சேர்றதும் மைனஸ் கிடையாது, நிறைய சாதிச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கவர்மெண்ட் சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு சாதிக்கவே முடியல அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க வந்து ஜூன் 6ஆம் தேதிக்கு மேல நீங்க போய் அதுக்குண்டான வழியை பாருங்க, டக்குன்னு வந்து முடிஞ்சு போயிடும். உங்களுக்காகவே வந்திருக்கு ஜூன் 9ஆம் தேதி வைகாசி விசாகம். முருகன் கோயிலுக்கு போங்க, முருகனுடைய துதிகள் பாடுங்க. உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது உங்களுடைய 2ஆம் வீடு, தனம், குடும்பம், வாக்குன்ற ஸ்தானம். அவர் சூப்பரா உங்களுக்கு வரக்கூடிய நிலையில அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். உங்க குழந்தைகளுக்கு நல்வழி காமிச்சிருப்பீங்க. நீங்க குழந்தையா இருந்தா கரெக்டான ஒரு முடிவை எடுத்துட்டு போயிருப்பீங்க. ஸோ நான் சொல்ல விட்ட எல்லா செக்டார்ஸும் உங்களுக்கு பிளஸ்ஸாக தான் இருக்கு. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன்.
நன்றி, வணக்கம்.